வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க பரமனோட தொல்லை தாங்கவே முடியல. இளமதி வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இளமதியோட அம்மா ஓரத்துல சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இளமதி கேக்குறாங்க, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க சோகமா? இளமதியோட பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, இங்க பாரு இளமதி, பரமனை தயவு செய்து இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வை. இல்லாட்டி அவனோட சேர்ந்து இந்த வீட்டை நீங்களும் காலி பண்ணிட்டு போயிருங்க. இளமதியோட அம்மா இத கேட்டுட்டு சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ரவுடி பைய இங்க இருக்க கூடாது. அதுக்கு வேண்டிய வேலைய நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க கோவத்தோட. பரமனோட பேக எடுக்கிறாங்க, தூக்கி போடுறாங்க இளமதியோட அம்மா. பரமன் அந்த நேரத்துல வந்து அந்த பேக பிடிக்கிறாரு. நாளை சந்திப்போம்.